ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபைட்ஸ். எப்படி இந்த நியூ ஃபைட்ஸ் எல்லாம் 6th செஞ்சுரி பிசியில் ரைஸ் ஆச்சு, காரணம் என்ன? ஸோ மகாவீர புத்தாவோட டீச்சிங் என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ், ஒத்துமை வேற்றுமை என்ன? ஹினாயனா மகாயனா புத்திசம்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜெயினிசம் புத்திசம் தமிழ்நாட்டில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தான் படிக்க போகிறோம். இன்டலெக்சுவல் அவேக்கனிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 6th செஞ்சுரி பிசியை ரொம்ப முக்கியமான பீரியடாக ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கருதுவாங்க. ஏன்னா இந்த பீரியடில் தான் இன்டலெக்சுவலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் டெவலப்மெண்ட் நடந்தது. ஹிஸ்டாரியன் வில்டுரண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பார். இதான் ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த டைம் சொல்லியிருப்பார். நமக்கு எங்கே இந்த சோர்சஸ் கிடச்சிதுன்னா லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயின் டெக்ஸ்ட் என்னென்னா அங்காஸ், புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா திரைபிதகாஸ் அண்ட் ஜடகாஸ். என்ன காரணம் இன்டலெக்சுவல் அவேக்னிங் புத்திசம் ஜெயினிசம் பறக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் சில ரீசன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் வேதிக் பீரியடில் காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸும் சாக்ரிஃபைஸும் நடந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பென்சிவாக சாக்ரிஃபைஷல் செரமனி பண்ணியிருப்பாங்க. சூப்பர் மூட நம்பிக்கை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் காமன் மேனை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. உபனிஷாத் ஆல்டர்னேட்டிவான சாக்ரிஃபைஷல் ரைட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொன்னப்போ ரொம்ப ஃபிலாசபிக்கலாகவும் ஒரு பேசிக்கான ஒரு மனுஷன் அதை புரிஞ்சுக்கக்கூடியதாகவும் இல்லை. ஸோ அடிமை இருந்தது, கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டராக டிஸ்கிரிமினேட் பண்ணது, இது எல்லாமே இந்த புதிய ஒரு அவேக்கனிங்க்கு ஒரு காரணமாக இருந்தது. எப்படி ஜெயினிசம் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயினிசம் அப்படின்றது வேர்ல்டுலேயே பழமையான ஒரு லிவிங் ரிலீஜியன். ஸோ ஜெயினிசம் மொத்தம் 24 தீர்த்தங்காஸ் இருந்தாங்க. ரிலீஜியஸ் ட்ரூத்தை டிஃப்ரெண்ட் டைம்ஸில் சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவர் ரிஷபா, லாஸ்ட் மகாவீரா. ஜெயினிசம் எப்போ இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராமினன்ஸ்னால் மகாவீரா காலத்தில் 6th செஞ்சுரி பிசியில் தான். அவரோட ஒரிஜினல் நேம் வர்தமனா. பிறந்தது பீகார் வைஷாலின்ற இடத்துல குந்த கிராமத்தில். அவரோட பேரண்ட்ஸ் சித்தார்த் த்ரிஷாலா. இறந்தது பீகாருடைய பாவபுரின்ற இடத்துல. ஸோ இந்த வேர்ட் ஜெயின் அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்ட் ஜினாலேருந்து வந்தது. அதாவது கான்கரிங் செல்ஃப், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அப்படின்ற அர்த்தம். மகாவீரா அப்படின்னா கிரேட் ஹீரோன்னு அர்த்தம். வர்தமானா ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஷத்ரியாவை சேர்ந்த பிரின்ஸு. 30 வயசில் அவருடைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு அசிட்டிக் லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லி வெளில வந்தார். மெடிடேஷன் பண்ணார். 12 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்கிது, சுப்ரீம் நாலேஜ் கிடைக்கிது. அதுக்கு பேர் கேவலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்னிசென்ஸ் அப்படின்னா இட் இஸ் எபிலிட்டி டு நோ எவ்ரிதிங், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு கிடைக்கிது. அதுதான் ஆம்னிசென்ஸ். அப்போது ஜினா அப்படின்னு சொல்லி அவரை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஹூ கான்கர்ட் வேர்ல்ட்லி ப்ரெஷர் அண்ட் அட்டாச்மெண்ட். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஜெயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மகாவீரா ஒரு ஒரு சர்மானிக் ட்ரெடிஷன்ஸ், ஒரு நியூ டாக்ட்ரின்ஸோட வராரு. அப்போ தான் அவர் ரியல் ஃபவுண்டர் ஆகிறாரு ஜெயினிசத்துக்கு. அவருடைய டீச்சிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காட் கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றதையே அவர் மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அஹிம்சை வழியில் போகணும், நான் வைலன்ஸ், அமைதியாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படின்றத ஒரு பேசிக்கான ஃபிலாசபியாக வச்சுருக்காரு. அவரோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா மோக்ஷாவை அடையணும். ஸோ பர்த் சைக்கிளை என் பண்ணுறது, டெத் ரீபர்த் அப்படின்ற விஷயங்களை. ஸோ அடுத்தது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ன்ற நம்பிக்கையை அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. காட் தான் சுப்ரீம், அவங்க தான் டிசைட் பண்ணும் யார் நரகத்துக்கு போகணும் யார் சொர்க்கத்துக்கு போகணுன்றதையே அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயினிசம் என்ன சொல்கிறாங்கன்னா, குட்னஸ், ஒரு லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு கர்மா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் அவருடைய யூனிக்கான டீச்சிங். கர்மானா என்னென்னா, ஒரு பர்சனுடைய ஆக்ஷன் இந்த லைஃப்பில் அவங்களுடைய ஆக்ஷன் தான் அவங்களுடைய குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுது லேட்டர் பார்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரைரத்னா 3 ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபோல்ட் பாத் சொல்கிறாரு மோக்ஷாவை அடையிறதுக்கு, கர்மாலேருந்து நீ விடுபடுறதுக்கு. எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னா, நீ ரைட் ஃபைத் உனக்கு இருக்கணும், உனக்கான ரைட்டான நாலேஜ் இருக்கணும், ரைட்டாக நீ செயல்படணும், ரைட் ஆக்ஷன். ஸோ மோக்ஷானா அந்த பர்த் டெத் சைக்கிள்லேருந்து நீ ஃப்ரீ ஆகிறது தான் அந்த மோக்ஷா. சரிங்களா? அடுத்து ஜெயினுடைய கோட் ஆஃப் காண்டக்ட்னு பார்த்துட்டோன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸை நீ விர்ச்சுவஸான ஒரு லைஃப்பை நீ வாழு. அதாவது மேஜர் 5 மேஜர் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. 1 அஹிம்சா, யார் எந்த ஒரு லிவிங் பீயிங்ஸையும் நீ இன்ஜூர் பண்ணாத, காயப்படுத்தாத. ஸோ உண்மையை பேசு, சத்யா. அசத்யா, திருடாத. அப்பரிகிரகா, ப்ராப்பர்ட்டியை சம்பாதிக்காத. பிரம்மச்சாரியா இரு அப்படின்ற சிலிபஸி.
ஸோ கௌதம சுவாமின்றவர் தான் வந்து மகாவீரோட சீஃப் டிசிபிளாக இருந்தார். அவரோட மகாவீரோட டீச்சிங்ஸை கம்பைல் பண்ணி அகம சித்தாந்தான்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. அடுத்தது இந்த ஜெயினிசத்திலே வந்து திகம்பரா ஸ்வதம்பரான்னு சொல்லிட்டு 2 செட்டாக பிரிஞ்சுது. இப்போ திகம்பராஸ் அப்படின்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப பாதுகாப்பு, ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணவங்க. ஸோ அந்த திகம்பரா செக்டை சேர்ந்தவங்கலாம் வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் நேக்கடாக தான் இருப்பாங்க. ஸோ திகம்பராஸ் வந்து பிலீவ் பண்ணாங்க உமன் வந்து அவங்களால நிர்வாணாவை அச்சீவ் பண்ண முடியாது, அவங்களால லிபரேஷனை டைரெக்டாக அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்பினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்வதம்பராஸ் அவங்க வந்து ப்ராக்ரெசிவ். எப்படின்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. இவங்க ரஜோஹரணா அப்படின்றத ஒன்று பண்ணுவாங்க. அதாவது உல்லன் த்ரெட்ஸ் வச்சு இது பண்ணுவாங்கள்ல, அதை மட்டும். ஸோ அடுத்து ஸ்வதம்பராஸ் வந்து உமன்ஸாரும் ஈக்குவலி கேப்பபிள் அப்படின்னு சொல்லி நம்பினவங்க. ஸோ என்ன ரீசன் வந்து ஜைனிசம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பீப்புள்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, இன்டெலிஜிபிள் டீச்சிங் இருந்தது, ரூலர் ஸ்டேட்டஸ் கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது, அண்ட் ஜெயின் மாங்ஸ் நிறைய சப்போர்ட் கொடுத்ததுனால இது வைடாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஜெயினிசமோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சமணம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர் வந்து ஜெயினிசம் வந்து சமணம் அப்படின்னு சொல்லுவோம். சமணர் ஹில், சமணர் மலை அப்படின்னு சொல்லிட்டு கீழக்குடி வில்லேஜில் இருக்குது, மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில். ஸோ தீர்த்தங்கராசோட இமேஜஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஜெயின் மாங்ஸ் அங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அந்த மலைகளில் பார்க்கலாம். இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை ப்ரொடக்டும் பண்ணிட்டு வராங்க. அடுத்து அரித்தப்பட்டின்றது மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர். ஒரு சைடு கலிஞ்ச மலை இருக்கும், அங்கேயும் ஜெயின் கேவ்ஸ் இருக்குது, பாண்டவர் படுகைன்னு சொல்லுவாங்க, அதான் ஜெயின் செயின்ட்டோட பெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அரோவர் பள்ளி, அதுவும் ஜெயின் மாங்ஸோடைய பிளேஸ் தான் வாழ்ந்த மணிமேகலை டைமில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கோவலன் கண்ணகி வந்து மதுரைக்கு போகிற வழியில் கவுந்தியடிகள் அப்படின்ற ஒரு ஜெயின் மாங்க் தான் அவங்கள பிளெஸ் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாங்க. அடுத்து புகர், உறையூர், மதுரை, வாஞ்சி, காஞ்சி எல்லாத்துலேயுமே ஜெயின் மொனாஸ்ட்ரிஸ் இருக்குது. ஜினக்காஞ்சி அப்படின்றது வந்து திருப்பாரதி குன்றம் அப்படின்ற வில்லேஜ் காஞ்சிபுரத்தில் 2 ஏன்ஷியன் ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த ஒரு இடம் வந்து ஜினக்காஞ்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ ஜெயினிசம் பற்றி பார்த்தோம். அடுத்து கௌதம புத்தா வந்து புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார், அவரோட இது என்னென்னு பார்க்க போகிறோம். கௌதம புத்தான்றவர் தான் வந்து புத்திசமோட ஃபவுண்டர். அவரோட உண்மையான பேர் வந்து சித்தார்த்தா. லைக் மகாவீரா மாதிரியே இவரும் சத்திரிய பிரின்ஸை சேர்ந்தவர், ரூலிங் சாகியாக்கான சேர்ந்தவர். ஆனால் இவர் சித்தார்த்தான்றவர் 7 நாள் அவர் பிறந்து இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் மதர் கௌதமி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து சித்தார்த்தா. பிறந்தது வந்து நேபாள் லும்பினி கார்டனில். பேரண்ட் வந்து சுதோதனா மாயாதேவி. இறந்தது வந்து யூபி குஷிநகரில் இறந்துருப்பார். அவரோட 4 கிரேட் சைட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 29 வயசு இருக்கும் போது அவர் 4 ஒரு சாரோஃபுல், ஒரு கஷ்டப்படுற ஒரு சீன்ஸ்லாம் பார்க்குறாரு. என்னென்னா, ஒரு வயசானவர் ஒரு மாதிரி குழுந்து விழுந்து அவரை பார்த்துக்க யாருமே இல்லாமல் ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளை பார்க்குறாரு. அடுத்து உடம்பு சரியாத ஒருத்தவரை வந்து அவர் க்யூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ் அந்த மாதிரி ஒருத்தவரை பார்க்குறாரு. அடுத்து ஒரு இறந்து போன ஒருத்தவங்கள வந்து புதைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் அழுதுட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறாரு. அடுத்து ஒரு துறவி பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி சாரோஃபுல் சைட்ஸாக இருக்குது. இதெல்லாம் ஏன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, வெளில வந்துடுறாரு வீட்டை விட்டு. அப்போ புத்தா வந்து அவைக்கண்ட், என்லைட்டன்ட் எப்போ சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் லைஃப் ஃபுல்லாகவே மிசரியாக இருக்குது, ஒரே துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்போ அவர் 29 வயசில் அவரோட பேலஸை விட்டு வெளில வந்து 6 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பெனன்ஸ்க்காக. அப்போது செல்ஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்றது நாட் அ பாத் டு சால்வேஷன். ஸோ புத்தா ஒரு பீப்பிள் ட்ரீக்கு கீழே உட்காந்து மெடிடேஷன் எடுக்கிறாரு கயா கிட்ட. அப்போ 49வது நாள் அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கிது. அந்த மொமெண்ட்லேருந்து தான் அவரை புத்தா என்லைட்டட் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். சாகியம், இவர் வந்து சாகிய முனியார், சேஜ் ஆஃப் சாகிய கிளான்னு சொல்லுவாங்க. புத்தா அவரோட ஃபஸ்ட்டு செர்மன் எங்கே நடத்துகிறாருன்னு பார்த்தோன்னா, பனாரஸ் சாரநாத் டீர் பார்க்கில் நடத்துகிறாரு. தர்மசக்கர பர்வர்த்தனான்னு சொல்லுவாங்க, அதாவது டேர்னிங் ஆஃப் வீல் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய 4 நோபல் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் ஃபுல்லாகவே சாரோ மிசரியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து டிசைர், ஆசை. ஸோ சாரோ சஃபரிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்களோட டிசைரை விட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த டிசைரை நீ ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ 8 ஃபோல்டில் இருக்கக்கூடிய நோபல் பார்த்து நீ ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தோன்னா, ரைட்டான வியூ, தாட், ஸ்பீச், ஆக்ஷன், லைவ்லிஹுட், எஃபர்ட், நாலேஜ், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி 8 ஃபோல்டில் ஒரு பாத் வைக்கிறாரு. ஸோ அவரோட டீச்சிங் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ பீப்புள் எல்லாமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்ரிடே எல்லாருமே கன்சர்ன் பண்ணுறாங்க, அதை ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் எல்லாரும் அப்போஸ் பண்ணுறாரு அவர். ஸோ அவரோட டீச்சிங் பார்த்தோன்னா, இவர் வந்து தாமா புதா டீச்சிங்கே வந்து தாமம். ஸோ புத்திசம் அக்செப்டட் த தியரி ஆனால் கர்மா தியரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது மீனிங் என்னென்னா மேனோட லைஃப் ஃபுல்லாகவே அவங்களுடைய டீட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்றதை இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து காட் இருக்கிறதா அக்செப்டும் பண்ணலை, மறுக்கவும் இல்லை. பட் யூனிவர்ஸ் லாஸை நம்புகிறாரு. ஸோ புத்தா வந்து நிர்வாணாவை அட்டென்ட் பண்ணும், அதுதான் வந்து அவருடைய மெயினான எய்ம், அல்டிமேட் எய்மாகவே இருக்குது அவரோட லைஃப்பில். ஸோ புத்தா வந்து அஹிம்சை வழியில் போகணும், நான் வைலன்ஸாக இருக்கணும், கேஸ்ட் சிஸ்டத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ வீல் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான் புத்திஸ்ட் வியூ அந்த வேர்ல்டில் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. புத்திஸ்ட் சங்கம் இருக்குது. புத்தா என்ன பண்ணுறாருனா ஒரு ஃபவுண்டேஷனாக ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, அசோசியேஷன். எதுக்காகனா அவரோட நம்பிக்கைகளை ப்ராபிகேட் பண்ணுறதுக்காக. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் பிக்ஷூஸ், மாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பை லீட் பண்ண வைக்கிறாரு. சைத்யா விஹரா ஸ்டூபாஸ், அதாவது புத்திஸ்ட் ஷ்ரைன் மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் சைத்யா. அந்த மொனாஸ்ட்ரிஸ், அதாவது அந்த மாங்ஸ் எல்லாம் தங்குறதுக்கு இடம் வந்து விஹராஸ். ஸ்டூபாஸ் அப்படின்றது புத்தா பாடி ரிமைன்ஸ் அந்த இடத்துக்காக கட்டுறாங்க. இது வந்து ஆர்டிஸ்டிக் வேல்யூஸ்க்கு ஒரு மானுமெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் செக்ட் ரெண்டாக பிரியுது. அப்போ தான் மகாயனா ஹினாயனான்னு பிரியுது. ஹினாயனான்றது வந்து ஐடலாக வச்சு யாரையும் கும்பிட மாட்டாங்க, புத்தாவோட இமேஜோ எதுவுமே இருக்காது. மகாயானத்தில் புத்தாவே வச்சு கும்பிடுவாங்க. இவங்க வந்து ப்ராக்டிஸ் ஆஸ்டரிட்டி, இவங்க வந்து எலாபரேட்டாக ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க வந்து சால்வேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் தான் கோலாகவே இருந்தது. இவங்க வந்து சால்வேஷன் ஆஃப் ஆல் பீயிங் அப்படின்றத அப்ஜெக்டிவ் வச்சுருந்தாங்க. இவங்க பிராகிரிட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, இவங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இவங்க ஹினாயனான்றவங்க வந்து தேரவாடான்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஸ்ரீலங்கா, மியான்மர், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. இது சென்ட்ரல் ஏஷியா, டிபெட், சைனா, ஜப்பான், மிடில் பாத்துன்னு சொல்லிட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, புத்தாவோடைய டீச்சிங் ரொம்ப சிம்பிளாக லோக்கல் லாங்குவேஜ் இருந்ததுனால பீப்புள் ஈஸியாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எலாபரேட்டான ரிலீஜியஸ் கஸ்டம்லாம் ரிஜெக்ட் பண்ணார். ஸோ ஆர்த்தோடாக்ஸ் வேதிக் ரிலீஜன் ப்ராக்டிஸ் பண்ணுறது போல் இன்சஸ்ட் பண்ணார். எக்ஸ்பென்சிவான ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது விஷயம் ரிஜெக்ட் பண்ணார். புத்தா வந்து தாமா ஸ்ப்ரெட் பண்ணார். புத்திஸ்டோட சங்கம் வந்து இந்த புத்தாவோடைய மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வகிச்சுது. அது மட்டும் இல்லாமல் அசோகா, கனிஷ்கா, ஹர்ஷா இவங்க எல்லாருமே இந்த புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஹராஸ் அப்புறம் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ்லாம் கிரேட் சென்டர் ஆஃப் எஜுகேஷனாக இருந்தது. அது மூலயமா நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ ஒரு நல்ல சென்டர் பார்த்தோன்னா நாலந்தா, அங்கே தான் சைனீஸ் பில்கிரிம் ஹுயின்சன் கூட நிறைய வருஷம் படித்தார். இந்த மாதிரி இவங்களால், அப்புறம் அந்த அசோகா அவங்களால, அப்புறம் புத்திஸ்ட் சங்கத்தால், இந்த விஷயங்களால் நிறைய புத்தா வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு புத்திசம். அடுத்து ஃப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங் பார்த்தோன்னா சீலிங், வால், அஜந்தா கேவ்ஸில் பார்க்குறோம். அவுரங்காபாத், மகாராஷ்டிராவில் ஜடகா டெயில்ஸ் அப்படியே வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. அதில் மிடில் பாத்னா என்னென்னா நெய்தர் இன்டல்ஜிங் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி ப்ரெஷர் நார் கமிட்டிங் சிவியர் பெனன்ஸ். எக்ஸ்ட்ரீமாகவும் போக மாட்டாங்க, சிவியர் பெனன்ஸும் பண்ண மாட்டாங்க, மிடில் நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இப்போ 2 பேருக்கும் உள்ள ஒத்துமை வேற்றுமை பார்க்கலாம். ஒற்றுமைன்னு பார்க்கும்போது 2 பேருமே ராயல் ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க. 2 பேருமே அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அசிடிக் லைஃபுக்கு வந்தவங்க. ஸோ 2 பேருமே பார்த்தோன்னா வேதாஸை வந்து டினை பண்ணவங்க. 2 பேருமே காமன் பீப்புளுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லி தந்தாங்க. எல்லா கேஸ்ட்டு அந்த மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் வந்து 2 பேருமே தவிர்த்தாங்க. அந்த மாதிரி பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை அப்போஸ் பண்ணாங்க. கர்மா டாக்டரினை பிலீவ் பண்ணது 2 பேருமே. அண்ட் ரைட்டாக கான்டெக்ட், ரைட் நாலேஜ் அப்படின்ற விஷயத்த 2 பேருமே சொன்னாங்க. இதான் வந்து 2 பேருக்குமான ஒத்துமைகள். வேற்றுமைன்னு பார்க்கும்போது ஜெயினிசமில் எக்ஸ்ட்ரீம் பாத் ஃபாலோ பண்ணார், இவர் மிடில் பாத் ஃபாலோ பண்ணார். இந்தியாவில் மட்டும்தான் ஜெயினிசம் இருந்தது. இது வேர்ல்டோட நிறைய பார்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு புத்திசம். இவங்க வந்து காடு நம்பவே இல்லை. ஜெயினிசத்தில் வந்து கடவுள் இருக்கிறத நம்பவே இல்லை. எவ்ரி லிவிங் பீயிங்ஸ்குள்ளாரையும் ஒரு சோல் இருக்குன்னு மட்டும் தான் சொன்னார். பட் புத்திசம் வந்து அவரை நம்பவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. ஸோ நோ எட்டர்னல் சோல், இம்பர்மனன்ஸ், அதான் அனத்மா, அனித்யா அப்படின்னு சொன்னார். புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 4 இடத்துல நடந்தது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ராஜகிரிஹா, செகண்ட் வந்து வைஷாலி, தேர்ட் பாடலிபுத்ரா, ஃபோர்த் வந்து காஷ்மீர். இதை படிச்சுக்கோங்க, கேட்பாங்க. அடுத்து புத்திசம் இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னா
ஜெயினிசம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் புத்திசம் அப்படின்ற ஒன்றே தமிழ்நாடுக்கு வந்தது. மணிமேகலை பார்த்தோம், ஒரு எபிக் இருக்கு இல்லையா, போஸ்ட் அது ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சர்னே சொல்லலாம். அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை, அதில் எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ் புத்திஸ்ட் சென்டரே. அங்கே தான் வந்து தினகா, ஃபேமஸ்ட் புத்திஸ்ட் லாஜிஷியன், தர்மபாலா, கிரேட் ஸ்காலர், நாலந்தா யூனிவர்சிட்டி, அவங்க மூலயமா தான் இவங்க தமிழ்நாட்டில் வந்தது. ஹைன்ஸ் அண்ட் காஞ்சிபுரத்தை வந்து பார்க்க வந்தார் இல்லையா, அப்போ 100 ஃபீட் ஸ்டுப்பா பில்ட் பண்ணார் அசோகா, அதை வந்து அது மூலயமா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. இது ஜடகா ஸ்டோரி, இது தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் 6th செஞ்சுரி பிசியில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்க? கன்ஃபூஷியனிசம் சைனாவில், ஜொராஸ்ட்ரனிசம் பர்ஷியாவில் இருந்தது, அதான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சம்மரி 6th செஞ்சுரி இம்பார்ட்டன்ட் பீரியட். அடுத்து வந்து ஜைனிசம் 24 தீர்த்தங்கராஸ் இருந்தாங்க. மகாவீராவுடையது 3-fold பாத்து என்னென்ன. அடுத்து கௌதம் புத்தா தான் புத்திசமோட ஃபவுண்டர். புத்தா டீச்சிங் வந்து தாமா. அப்புறம் ஜெயினிசம் புத்திசம் அஹிம்சா நான் வைலன்ஸ் தான் ரெண்டு பேரோட இதுவுமே பேசிக் ஃபிலாசபி. க்ளாசரி. நெக்ஸ்ட்டு எக்ஸசைசஸ் போகிறோம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த நேம் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்? திரைபிதகாஸ். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் தீர்த்தங்கரான்னும் போது ரிஷபா. ஹவு மெனி தீர்த்தங்கராஸ்னா 24. வேர் வாஸ் தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சிலர்னா பாடலிபுத்ரா. வேர் டிட் புத்தா டெலிவர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சர்மன்னா சாரநாத். அடுத்தது வந்து காமன் மேன் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் உபனிஷாத். இட்ஸ் அ ரைட்டா? ரைட். உபனிஷத் ஹைலி ஃபிலாசபிக்கலாக இருக்குது, ஆமாம், அதனால தான் இந்த நியூ அவேக்கனிங்கே வந்தது. அடுத்து ஜடகாஸ் அப்படின்றது பாப்புலர் டேல்ஸ், ரைட்டு. ஃப்ரெஸ்கோஸ் ஆன் சீலிங் அண்ட் வால்ஸ் வச்சு தான் கேட் எப்சி த ஜடகா டேல்ஸ், இது ரெண்டுமே ரைட்டு. அடுத்து ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர். புத்தா விஹராஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன், ஸ்டே ஆஃப் புத்திஸ்ட் மாங்க், பில்கிரிம் ஸ்டே, ப்ரேயர் ஹால். எதுன்னு பார்த்தோன்னா புத்திஸ்ட் மாங்க் தங்கிறதுக்காக தான் புத்தா விஹராஸ் இருந்தது. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த காஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஜைனிசம் அண்ட் புத்திசம். சாக்ரிஃபைஷியல் செரமனிஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ரைட்டு. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் ப்ராக்டிஸ் வந்து காமன் மேனை கன்ஃபியூஸ் பண்ணிச்சு அப்படின்றது, ரைட்டு. ஸோ போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் ஜைனிசம் இஸ் கரெக்ட்? ஜைனிசம் டினைஸ் காட் அஸ் கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ், ரைட்டு. ஃபஸ்ட்டு ரைட்டு, அக்செப்ட் பண்ணாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. ஐடல் வர்ஷிப் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. அண்ட் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்புறாருன்ற அதுவும் தப்பு. ஃபஸ்ட் ஏ தான் ஆப்ஷன் ஏ 5th. அது சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். பர்சவா, மகாவீரா, ரிஷபா இவங்க எல்லாமே வந்து ஜெயினிசம் சேர்ந்தாங்க, புத்தா மட்டும்தான் ஆட் ஒன், அதான் ஆன்சர். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். அஹிம்சான்றது நாட் டு இன்ஜூர், சத்யா டு ஸ்பீக் ட்ரூத், அசத்யா நாட் டு ஸ்டில், ரைட்டு. பிரம்மச்சாரியன்றது மேரிட் ஸ்டேட்டஸா, தப்பு, அதான் ஆப்ஷன் டி. ஆல் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆஃப் சித்தார்த்தா கௌதமா எக்ஸப்ட் ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்றது தப்பு. ஹி வாஸ் பார்ன் இன் நேபாள், ஹி அட்டைன் நிர்வாணா, ஹி வாஸ் நோன் அஸ் சாக்யமுனி, எல்லாமே கரெக்டு. ஹிந்துயிசம் ஃபவுண்டர் கிடையாது. அடுத்தது டாக்ட்ரின் ஆஃப் மகாவீரா இஸ் கால்டு ஜைனிசம். டேஷ் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் அண்ட் ரீபர்த், நிர்வாணா. டேஷ் வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம், புத்தா. திருப்பார்த்திகுன்றம் வில்லேஜ் காஞ்சிபுரம் was once called Jinakanji. Dash were built over remains of Buddha's body, stupa. ஸோ புத்தா வந்து பிலீவ்ட் இன் கர்மான்றது ரைட்டு. புத்தா ஹேட் ஃபெய்த் இன் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது தப்பு. அடுத்து கௌதம சுவாமி கம்பேல் த டீச்சிங் ஆஃப் மகாவீரான்றது ரைட்டு. விஹராஸ் ஆர் டெம்பிள்ஸ் ஃபால்ஸு. விஹராஸ்ன்றது மாங்ஸ் தங்குற இடம். எம்பரர் அசோகா ஃபாலோடு புத்திசம், அது வந்து ரைட்டு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். அங்காஸ் வந்து ஜெயின் டெக்ஸ்ட்டு. மகாவீரா வர்தமனா மகாவீரா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு புத்தா வந்து சாகியமுனி. சைத்தா வந்து புத்திஸ்ட் ஸ்ட்ரைனு. பிக்ஷூஸ் அப்படின்றவங்க மாங்ஸு. அவ்வளோதான், இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் கண்டினியூஸாக சப்ஜெக்ட் வைஸு லெசன் வைஸு நான் போட்டுட்ருப்பேன் வீடியோஸ், கண்டினியூஸ் போட்டுட்ருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.